நினைத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஒரு பலமான வேண்டுகோள். நீங்கள் எல்லாரும் மொபைல் ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்கள, சைலன்ஸ் மோடில் போட்டுருங்க, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இந்த சிறப்பு ஆராதனை, அதாவது இந்த திருமண ஆராதனை திருமதி திருராஜன், திருமதி திரு மகேந்திரன் அவர்களுடைய பிள்ளைகள் திரு லாரன்ஸ், செல்வி ரம்யா இவர்களுடைய அழைப்புதலை ஏற்று இந்த திருமணத்தில் வந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த ஆராதனையில் உங்களுடைய அழைப்பின் பேரில் வந்திருப்பது இந்த ஆராதனை நிகழ்வுகளில் ஆராதனை நடத்தி கொடுத்திருக்கிறதான மதிப்புக்குரிய பணி மூத்த போதகர் பணியாற்றிய போதகரமா செல்வி ஞான செல்வி அவர்கள் இருவரையுமே கூட என் சார்பாக குடும்பத்தின் சார்பாக மிக முக்கியமாக லாரன்ஸ் மற்றும் கிரீஸ் அவர்கள் இருவர் சார்பாக அன்போடு வாழ்த்தி இந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலைப்படுது. எல்லா மனிதரும் மேன்மையுள்ளதாக கொள்ள வேண்டும் என்று திருமலை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவின் கானா ஊரில் நம்முடைய பிரசன்தான் இதை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவதை கேளுங்கள். சிருஷ்டிக்கும் முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். இருவரும் ஒரே மாசமாக இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாசமாக இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் நம்மை படைத்து கிறிஸ்துவில் வீற்றுக்கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படும். இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படையில் நிற்கவுமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. லாரன்ஸ் மற்றும் ரம்யா என்னும் கிரேஸ் இந்த தூய நிலைமையில் கொஞ்சாக்கப்படுவதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. லாரன்ஸ் மற்றும் ரம்யா, நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றால் இணைக்கப்படக்கூடாதபடி உங்களில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுது தெரிவிக்க கடவுள் முன்னிலையை உங்களுக்கு கட்டளையிடுகின்றேன். ஜெபிப்போம். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய தானியற்றவர்கள். லாரன்ஸ் மற்றும் ரம்யா, உமது பராமரிப்பின்படி நீ அழைத்து வந்தேன். ஆதலால் இவர் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுத்து போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரொருளை இவர்கள் பேரில் பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். லாரன்ஸ் ஆகிய நீர் ரம்யா ஆகிய இவரை மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பெற்றுக்கொள்கிறார். ரம்யா ஆகிய நீர் லாரன்ஸ் ஆகிய இவரை உன் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பெற்றுக்கொள்கிறார். ரம்யாவுடைய பெற்றோரும் லாரன்ஸுடைய பெற்றோரும் முன்னிலை வரும்படியாக நம்மோடு அழைக்கிறோம். வாக்குறுதியை கடவுள் கேட்டால் நாங்களும் கேட்டோம். திருமாங்கலுக்கு சொல்லி நாம் ஜெபிக்க புத்திக்கான நாட்டின் பாதி மாடல ஜெபங்களை பார்க்கிறோம். திருமாங்கல்யத்தை அளிப்பவரும் இதை அணிந்து கொள்பவரும் ஒருவருக்கு ஒருவர் நினைக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பிலும் நிலைத்திருக்கவும் இதையும் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமென். அவரும் எழுதினோம்.
உறுதியாக நம்பிக்கைக்கும் இடையான அன்புக்கும் அடையாளமாக உமக்கு அழைக்கிறேன். என்னுடைய சரிதத்தால் உண்மை பலப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்திலும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பிற்கும் அடையாளமாக இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உன்னை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஜெபம் செய்வோம். உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராக இருக்கிற எங்கள் பிதாவே, இப்பொழுதும் உமது நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிற திரு லாரன்ஸ், திருமதி ரம்யா என்னும் இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியீர்கள். இவர்கள் உண்மையாய் இசைத்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் வாக்குறுதியையும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவினாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பதாக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இவ்வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிருபையினாலும் நிரப்புவதாக. ஆமென். உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள் நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கு பயப்படாதிருந்தீர்களானால் அவர்களுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே,
மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செலுத்துங்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பெருமானங்களே, சிறப்பாக இன்னைக்கு லாரன்ஸையும் திரு லாரன்ஸ் திருமதி நம்பி அவர்களை முதன்மையாக இங்கே கூடி வந்திருக்கிறதான ஆயர்மார்கள் வாழ்த்துகின்றோம். நம்முடைய வேதத்திலிருந்து அருமையான சில ஆலோசனைகளும் ப்ராக்டிக்கலாக தியரிட்டிக்கலாக உங்களுக்கு இன்னைக்கு உங்கள் அனுப்புதலுக்கு இணங்கி நம்ம வந்திருக்கிறதான மூத்த ஆயிரத்தி ஜான் ஐயா இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த நாளில் கூட உங்கள் சார்பாக என் சார்பாக ஆயிரை முக்கியமாக என்னுடைய செய்தி பதின்படியாக அன்போடு அழைக்கிறேன். லாரன்ஸ் மணமகள் ரம்யா லாரன்ஸ் உலகினபரியமாக எங்கள் ஆயர் அவர்கள் வாழ்த்தினார்கள். தொடர்ந்து உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் வாழ்த்து படைத்திருந்து ஆசீர்வாதங்களை இந்த மேலே தொடர்ந்து வர்ஷிப்பார். அவர் வர்ஷித்த அந்த ஒரு சூழலிலே தெய்வ பிரசனத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஒரு ஆரம்பிக்கப்படுகிற இந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான காரியத்துடன் நடத்தும்படியாக உங்கள் வாழ்க்கையில இந்த வார்த்தை நடக்கும். காலம் தீபமும் வாழைக்கு வெளிச்சமாக இருக்கும். இந்த வார்த்தை உங்களை பாதுகாக்கும். எப்போ எந்த நேரத்தில் அதே வேளையில் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்க இந்த வாழ்க்கை ஆண்டவருடைய ஆலோசனையிலே அவருடைய சித்தத்தின்படியே நீங்கள் ஆரம்பித்திருக்கிறவா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த விதமான பிரயாணம் ஆண்டவருக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் விடிக்கும் போது இந்த வசனங்களோடு சம்பாஷிக்கணும். எல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கிஃப்ட் வந்து அந்த நேரம் தான். ஆனால் திருச்சபையின் சார்பிலே ஆயர்கள் பரிமாணங்கள் சார்பிலே உங்களுக்கு இந்த விலையில்லாத பொக்கிஷத்தை கொடுக்கிறோம். இதுதான் ஒரு வாழ்க்கையிலே என்றும் போல இருக்கு. மலைகள் விலகினாலும் பருவ நிலைத்திருந்தாலும் என் சமாத்த விடப்பட்ட நிலைக்காலும் ஒன்றை மனு கற்று சொல்லுகிறான். எல்லாம் மாறி போகலாம். ஆனால் ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடைய கிடைக்கும் பாதுகாப்பு எப்போதும் உங்களோடு இருக்கும். அதான் இந்த வார்த்தை, மாறாத வார்த்தை, மகிழ்ச்சி கொடுக்கிற வார்த்தை, வழிநடத்த கொடுக்கிற வார்த்தை, அவசரை கொடுக்கிற வார்த்தை. இதை நீங்கள் தொடர்ந்து ஆண்டவர் சன்னதியிலே இன்று எப்படி நீங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கிறீங்களோ அப்படியே நீங்கள் இந்த ஆலோசனைகளை ஒரு குடும்ப வாழ்க்கை தொடர வேண்டும் என்று வாழ்க்கை இந்த விலையில்லாத பொக்கிஷத்தை தூய ரோம் ஆலயத்தின் சார்பிலே உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறோம். பகுதியிலே இருவரை பார்க்கின்றோம். ஃபர்ஸ்ட் மனைவி போட்டு பார்க்கணும். அதுக்கு அந்த வாஸ்தா அந்த பகுதியினுடைய கடைசியிலே உங்கள் மனைவியை கனப்படுத்த வேண்டும், வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த வேத பகுதியோடு கூட நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் இந்த குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இறங்கி இருக்கபடியான வகையில் இந்த ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளபடியான பொறுப்பு ஒரு குடும்ப தலைவர். அது லாரன்ஸுடைய கருத்தில் இருக்கு. ஆகவே லாரன்ஸுடைய கருத்தில் இருக்குதுனாக்கா அது எப்படி இருக்கும்? அந்த மனுஷன் விதமாக இருக்க வேண்டும். 112ஆம் சங்கத்தில் வாசிக்கும் முதல் 2 வசனங்கள் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதில் பிரியமா இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லிருப்பார்.
ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிற ஒரு வாழ்க்கை, அது பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைக்கு மிகவும் பிரியமான மனுஷன் வாக்கியவான். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் தேவஸ்தானத்தில் வந்திருக்கிறீர்கள். இந்த தெய்வ பயம் இன்று மட்டும் இருக்க வேண்டும். பயந்து இந்த பிரமாணங்களை உங்களுடைய கரங்களை கொடுக்கிற இந்த பேசுகளை நீங்கள் பிரியமாக இருக்க வேண்டும். அதிலே பிரியமாகிறது வாழ்கிற வாரிலே நீங்கள் முதல்வர் ஆசைகள் இன்றைக்கு கூட கர்த்தர் தான் ஆசைத்தார். இந்த காரியம் கர்த்தர் வந்தது நலனுடன் சொல்லக்கூடாது என்று தெய்வ சித்தத்துக்குள்ளாக இருவருமாக இசைந்து குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிற வழியிலே அங்கே இருவருக்குள்ளும் தெய்வமை அந்த தெய்வமையோடு இங்கே வந்திருக்கிறார். தெய்வ சென்று வாக்கை எடுத்துக்கொண்டு அதிலே விதமாக செய்வோம் என்று செய்கிற காரியங்கள் தெய்வ பயத்தோடு செய்கிற காரியங்கள். ஆகவே இந்த தெய்வ பயம் லாரன்ஸ்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதினாலே ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லுகிறார்களே, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் இங்கே நீங்க 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு இந்த பிரமாணத்தில் பிரியமாக இருக்கும் பொழுது, இந்த பிரமாணத்திலே மகிழ்ச்சியாக இருக்கப்படும் போது நீங்கள் இருவரும் எழுந்திருக்கிற வாழ்க்கையில ஒரு வேதனை கற்றுக் கொடுக்கிறார். ஐயா அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கணவன் மனைவி என்று சொல்லும்போது ஒரு ஆச்சரியம். ஆகவே அவர்கள் இருவரல்ல ஒரே விஷயமாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஒன்றாக இருக்கிற வகையிலே உங்களுக்குள்ளே ஆசீர்வாதத்தின் மூச்சு எப்பொழுது இருக்கும். ஆசீர்வதிக்கப்படுவதாக சொல்லும்போது இந்த ஊற்று என்று சொல்லப்படுகிற வரையில், அதாவது மணல் தொண்ட தொண்டை என்ன இருக்கும், நீர் சொல்றது கொண்டே இருக்கும். அதே போல வேதத்திலே நீங்கள் தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்க உங்களுக்குள்ளே ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். இந்த திருமணத்துக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாத மகிழ்ச்சி என்றென்றைக்குமாக இருக்கும். தொட்டணைத்து ஒரு மனத்தை மாந்தற்கு கட்டணைத்து ஒரு மனை அப்படின்னாக்கா மனதை தோண்ட நீர் சொல்வது போல வேதமாக இந்த பொக்கிஷத்தை ஆராய்ந்து பார்க்க மகிழ்ச்சியிலே இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே ஜீவன் நீரூற்றுகள் சுரந்து கொண்டிருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், மகிழ்ச்சியா இருப்பீர்கள். இந்த மகிழ்ச்சி தான் உங்களுக்கு பலன். கத்திற்குள்ளாக மகிழ்ச்சியா இருப்பது பலன். ஆகவே இந்த பலத்தோடு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கிறதாக இருக்கப்படுவது இந்த தெய்வம் குடும்ப தலைவராக உங்களுக்குள்ளே எப்போது இருக்க வேண்டும். இப்படி இருக்கிற வகையில் இந்த நாளிலே பார்க்கிறோம். நீங்கள் இணைகிற வகையிலே நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் இல்லையா? ரம்யா நீங்கள் ராரஸ் நேசிக்கிறீர்கள். ஆகவே இந்த நேசம் எப்போதுமாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அதாவது நீதிபதிகள் 5:18 வாசகம். ஒரு இளவரையின் மனைவியோடு மகிழ்ந்து திருமணம் என்பது நீங்கள் 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஒரு இளவரையின் மனைவி உள்ளாக நீங்கள் இருவரும் மகிழ்ந்திருக்கும் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறார்களே. இந்த நீரோட்டை போல எல்லாத்தையும் சுரந்து கொண்டே இருக்கும்படியான ஆசீர்வாதமான காலங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது நிறைவேற்றும். கர்த்தர் நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தனிமையாக இருந்தீர்கள். உங்களை இருவரை ஒன்றாக்கி ஒரே சரீரமாக்கி ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க செய்திருக்கிற வகையிலே உங்களை திருப்தி செய்திருக்கிறார். இந்த திருப்தி உங்களோடு அல்ல, ஒருவரை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டிய நீங்கள் இதை செய்ய வேண்டும். ஆகவே மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவர் வழிகள் எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார் என்று உங்கள் பெற்றோரை கொண்டு இந்த குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க செய்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க செய்வது உங்கள் பெற்றோர்கள் தான். உங்க அப்பா ராஜனும் உங்க அம்மாவும் இவங்க சேர்ந்தான் உங்களுக்கு ஒரு பெண்ணை பார்த்து கேட்ட ஒரு மனைவியாக்கி ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவள் பிரயாசப்பட்டார் இல்லையா? அந்த வழியை கர்த்தர் பார்த்து அதை சீர்தூக்கி பார்த்து
ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை நாங்கள் நிறைவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆகவே எந்த ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிறைவேறுகிறது. ஆகவே கர்த்தருக்கு பயன்படுத்த வைக்கப்பட்ட என்றென்றைக்குமாக இருக்கப்படுவது நீ வாக்கியவானாக இருப்பாய். இது உங்களோடு மட்டுமல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கும். ஜெபநிலையில் இருப்போம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். இஜெபத்தை நாம் யாவரும் செய்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக. அன்றைக்குள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமை என்று எங்களை ரசித்துக் கொள்ளும். ஆட்சியும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இவைகளை. ஆமென். ஆண்டவரே, உமது அடியாரையும் உமது அடியாரையும் ரட்சியும். இவர்கள் உண்மையை நம்பியிருக்கிறார்கள். ஆண்டவரை பரத்திலிருந்து ஒரு ஆசை அனுப்பியர்களும் இவர்களை என்றென்றைக்கும் காப்பாற்றியர்களும். இவர்களுக்கு பலத்த அரணாயும் பகவின்றி இவர்களை தப்புவியும். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறதும் எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் செய்வதாக. ஜெபம். சர்வவல்லவரே, நித்திய பிதாவே, திருமணமாகிய நியமத்தை மனக்குடும்பத்திற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதையை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் உமது அடியார்களான திரு லாரன்ஸையும் திருமதி ரம்யாவையும் உமது ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதியும். ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதிலும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ளவர்களாய் இருக்க இவர்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவே, ஆசிரியத்தில் குடும்ப வாழ்க்கையில் பங்கு கொண்டவரே, இந்த உமது அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசுமாய் ஆட்சி புரியும். நீர் மக்களுக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவைக்குரிய அருளாலும் சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கு உங்களுடைய வீட்டின் அன்புக்கு சாட்சியாக இருக்க அருள் புரியும். நாம் ஒரு பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்றைக்கும் ஜீவித்து அரசாங்கத்தில உமது பரிசுத்த நாமத்தில வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். ஆண்டவரே, கிருபையின் ஜீவான் மனக்குலத்தை விருத்தியடை செய்கிற பிதாவே, இந்த உமது அடியார் புத்திர பாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனமும் உண்டாக இந்த பிள்ளைகள் கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு ஏற்ற சன்மார்க்கராய் வளருவதைக் கண்டு அதை கூறும் மனமும் தெய்வ அன்பும் அபிமானம் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ இது ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளையின் வழியிலும் உமது கற்பனை கழித்த வேலையிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இங்கும் எல்லா காலத்தும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நமது ஆண்டவரும் மீட்பருமாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய நீதிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலும் இருத்தலும் சிறப்பாக இவர்களுடைய இல்லற வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருந்து வருவதாக.
நம்ம மத்தியில் பாஸ்டர் வருகை தந்திருக்கிற அனைத்து வருகையாளர்கள் அதோடு கூட 2 வீட்டு சொந்தங்கள் வந்திருக்கிற அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த குடும்பத்தின் சார்பில் தாய் மாமனாகிய நான் என்னுடைய மச்சான் ராஜாவுக்கு தாய் மாமா தம்பிக்கு நாங்கள் வாழ்த்து சொல்வதற்கு பாட்டி பெற்றிருக்கிற தம்பிக்கும் அருமையான பிள்ளைக்கும் அவர்களுக்கு வந்து நீங்கள் வாழ்த்தபடியாக ஆசிரியர்கள் உங்களுக்கு ஆசிரியப்பார். எல்லாத்துக்கும் மேலாக இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு நாம் மகிமை செலுத்துகிறோம். அவர் தான் இந்த காரியத்தில் முதல்வராக இருந்து இருவரையும் மனிதன் தனிமை என்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்கணும்னு சொல்லி ஒரு அருமையான பொக்கிஷத்தை வெகுமதியாக இருவருக்கும் கற்றுக் கொடுத்து எல்லாருடைய உதவியோட அவர்கள் நடத்தி கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக நம்முடைய ஆயர்களுக்காக நம்ம அவர்களுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். ஐயா அவர்கள் பிள்ளைகளை எனக்கு அறிமுகமானார். ஆனாலும் ஏற்கனவே அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த திருமணத்தை அருமையாக தேவ சித்தத்தின்படி தேவ பிரசன்னத்தோடு இந்த திருமணத்தை அவர்கள் நடத்தினார்கள். எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஐயாவுக்கு நாங்கள் வருகிறோம் வாழ்த்தி ஆசீர்வதிப்போம். என்னுடைய நண்பர் சாமி பிரபாகரன், நாங்கள்லாம் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க. பாஸ்டர்மா ஜோதி அவர்கள் நாங்கள்லாம் வாலிப காலத்தில் கிராமத்தில் செய்தவங்க. பிறகு ஐயாவை திருமணம் பண்ணவர் அந்த நாள்லேருந்து இது வரைக்கும் நாங்கள் பயணித்து கொண்டு வருவோம். நம்பினால எங்கள் குடும்பத்தில் அநேக ஆலோசனையும் மற்ற காரியங்களும் எப்பவுமே சொல்லலாம். அவர் இந்த இடத்துல சந்தித்தது பெரிய மகிழ்ச்சி. என்னுடைய குடும்ப திருமணத்தை நீங்கள் நடத்தி அருமையான பிள்ளைகளுக்கு தேவையை பார்த்துருக்க அந்த ஐஸ்லாம் பார்த்துட்டேன். அம்மா அவர்களுடைய அம்மா பின்னால் இருக்கிறீங்க. உங்களுக்கு நான்